வணக்கம் என் அன்பு உறவுகளே, நான் உங்கள் ஆர்கே ரிஜி. எங்களுடைய வீடியோவுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். என்னுடைய வென்னி வாகை யூடியூப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தயவு செய்து லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுடைய ஆதரவை எதிர்பார்த்து காத்திருக்கின்றேன். வாருங்கள், மீண்டும் ஒரு காணொளிக்கு போகலாம். தற்போது நடைபெற்று முடிந்த ஜனாதிபதி தேர்தலை தொடர்ந்து பாராளுமன்றம் கலைக்கப்பட்டு தேர்தல் வரவிருக்கிறது. எனவே இந்த தேர்தலையாவது போட்டியிடும் தமிழ் போட்டியாளர்கள் அல்லது வேட்பாளர்களிடம் பின்வரும் உறுதிமொழிகளை தமிழ் மக்கள் கேட்பார்களா? அப்படி கேட்கும் பட்சத்தில் தமிழ் மக்களுக்கு இந்த தமிழ் வேட்பாளர்கள் ஒரு உறுதிமொழியை வழங்குவார்களா? அது எப்படியான உறுதிமொழி என்று சொன்னால், சொகுசு வாகனங்கள் பெற்று அதன் மூலம் 7 கோடி ரூபாய் பெறமாட்டோம் என்றும், சாராய பெர்மிட் பெற்று பினாமிகளுக்கு கொடுத்து பணம் சம்பாதிக்க மாட்டோம் என்றும், உறவினர்களின் பெயரை உதவியாளராக போட்டு சம்பளம் பெற மாட்டோம் என்றும், சிங்கள போலீஸ் பாதுகாப்புடன் தமிழ் பகுதிகளில் நடமாட மாட்டோம் என்றும், சொத்து விவரங்கள் பதவிக்காலம் தொடங்கும் போது முடிவடையும் போதும் மக்களுக்கு தெரியப்படுத்துவோம் என்றும், தொகுதியில் அலுவலகம் அமைத்து மக்களை எப்போதும் சந்திப்போம் என்றும், தமிழ் தேசிய பாதையில் இருந்து எச்சந்தர்ப்பத்திலும் தடம் புரள மாட்டோம் என்றும் இந்த தமிழ் அரசியல்வாதிகள் எமது தமிழ் மக்களிடம் உறுதிமொழி அளிக்க வேண்டும். இதன் பின்னரே மக்கள் உங்களை ஆட்சி தலைவர்களாக ஆக்குவார்களா இல்லையா என்பதை பொறுத்திருந்து பார்ப்போம். நன்றி. நான் உங்கள் ஆர்கே ரெட்டி.